பார்த்து வரலாமா? இறைவா, நான் கேட்டதோ மழை செல்வம். இந்த எலுமிச்சம் கனியை கடுத்து உனக்கு உண்டாகும் என்று உரைத்தாயே. நான் கேட்ட வரம் என்ன, நீ தந்த வரம் என்ன? இப்போது இந்த கனியை இதோ இருக்கின்ற இந்த வட்டப்பாறையில் அடிக்கின்றேன். ஓம் அவர் தந்தது ஒரு எலுமிச்சம் கனியை இதோ இருக்கின்ற இந்த வட்டப்பாறையில் அடித்தேன். குழந்தையாக பிறந்து விட்டது. ஆகையால் இருப்பினும் எனது மகள் விஸ்வதபாணியிடம் எடுத்து சென்றார். என்ன வந்து நடக்கிறது என்று பார்க்கிறோம். நடக்க முடியல. அம்மா பாலு ரெண்டாடி இதோ பாரு. எனக்கு ஒரு முட்டை தரல ஆசையா இருக்குது. அம்மா குழந்தைக்கு முட்டை கொடுக்க போறியாடா? கிடையாது, குழந்தை வந்திருக்குல்ல. குழந்தை கண்ணமும் அந்த கண்ணமும் ஒன்னா இருக்குது. குழந்தைக்கு முத்த விடணும். எங்க முத்த விடுறேன்? பாத்தியா? அப்படியே அந்த கண்ணை பாத்தியா? என்ன கண்ணு? அந்த மூக்கு பாத்தியா? அந்த வாய் பாத்தியா? பார்த்தாயா? அப்படியே அந்த உரிச்சு வச்ச மாதிரி இல்ல? ஏண்டா அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா நீ நான் சொல்லுவா? எப்படி சொல்ற? நான் சொல்லுவா? ஓஹோ, என்ன செய்வேன்னு தெரியாது. அம்மா நீ குழந்தை பொறுத்து போச்சு. இருந்தாலும் உங்க அப்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமா அப்பா விஸ்வதபாணி, அப்பா கைலாயம் சென்றாயா? ஈசனை கண்டாயா? சென்ற காரியம் காயா பழமா? மகளே, நீதான் மாசமா இருந்தா முழுவாம இருந்தா குழந்தை பெற்றுக்கிட. ஆமா, உங்க அப்பா மாசமானதை நான் பார்க்கவே இல்லையே. ஏண்டா அவரே எப்படி குழந்தை பெற்றுக்கினாரு? சிவனை கோரி தவம் செய்தேன். ஏனென்றால் செல்வத்தில் சிறந்த செல்வம் மழை செல்வம் என்று உரைப்பார்கள். ஆமா, எத்தனையோ செல்வத்தெல்லாம் பெறலாமா? தப்பா சொல்லிட்டா நீ கண்டவனுக்கு போட்டவன், நானும் கண்டவனுக்கு போட்டவன் சொல்றேன். அடிக்க போறாங்களா? இந்த குழந்தை
குழந்தையும் கண்டவனுக்கு பிறந்ததா? எதுங்கடா எப்படி நீ கேளு. எப்படி தெரியாத தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓ இங்க வா. ஏன்பா உங்க அம்மா ஆ, உங்க அப்பாவை கண்டதுனால தான் நீ பிறந்த. அப்ப கண்டவன் பிறந்தவன், கண்டவனுக்கு பிறந்தவன். ஆ, எங்க அம்மா ஆ, எங்க அப்பாவை ஆ. கண்டதுனால தான் நான் பிறந்தேன். ஓஹோ அப்ப நான் கண்டவனுக்கு பிறந்தவன் தானே. அப்படி தம்பி. போச்சுக்கிறா. தம்பி ஓ அருமையாக பேசுகின்றாய். ஆ. ஏனென்றால் அதை விட்டு விட்டு நாடகம் பெரிய நாடகமா இருக்கு. அம்மா ஆமாம், கைலாயம் சென்றாயா? ஆமா. ஈசனை கண்டாயா? ஆமா. சென்ற காரிய காயா பழமா? பழமாதான் ஆகிவிட்டது. என்னப்பா சொல்றீங்க? சீரகானம் கேட்கின்றது. கூட காணும். ஆமா அம்மா அங்கே சென்ற உடனே ஒரு குழந்தை பிறந்தது. அப்படியா? என்னப்பா சொல்றீங்க? அதிசயமா இருக்கு. எல்லாரும் கண்ணுக்கும் உள்ள தூக்கம் வருதியா? உன் கண்ணுக்கு தூக்கம் வராது. எப்ப பார்த்தாலும் சாராயம் சாராயம் சாராயம். ஓ 14 ஆண்டுக்கு முன்பதாக ஆ. இதே திருமலை கண்ணன் நடத்திருக்கோம். இந்த ஊர்ல ஆமா, அன்னைக்கு தூங்கத்தா இருந்து தூங்காம இருக்கிற. இங்க நாடகம் முடிச்சிட்டு கனகம்பட்டி ஓடி ஓடி போயிட்டா. சரி தெரியுமா நீ சொன்ன விஷயத்துக்காக. ஆ, அதற்காக இப்பொழுது மார்த்தாண்டா சுவாமி புதிய வண்ணமாக செய்து முடித்து சாமி, விட்டாயா? வாருங்கள் சாமி, வாருங்கள். இதோ பார்த்தாயா? நீங்கள் தெரிவித்த பிரகாரம் கைலாயம் சென்று தந்தை குழந்தை வாங்கி சென்றார். இதோ பாருங்கள், அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கீங்க. எனக்கோ சிவனரால் பிறந்து விட்டது ஒரு குழந்தை. ஐயாவுக்கு சிவனால பிறந்ததான், அம்மாவுக்கு அம்மா வீட்டுக்காரனால பிறந்ததான். டேய், 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 டேய். சுவாமி 36 திங்கள் உண்மைதான் சுவாமி. கருவறையில இருந்து ஆமா. என்ன அதிசயம் இது? சந்தோஷங்க. ஆமா, உனக்கு எப்படி கொடுத்து சிவனை கோரி தவம் செய்தேன் மழலை செல்வம் வேண்டும் என்று நாராயணம் அவர் ஓர் எலுமிச்சங்கனியை தந்தார். ஈசா, நான் கேட்ட வரம் என்ன, நீ தந்தது என்ன என்று அந்த கனியை எடுத்து பட்டப்பாறையில் வாங்கி அடித்தேன். சரி, அங்கே குழந்தை பிறந்தது. ஐயா, நான் சொன்னேன் அல்லவா, நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு கேள் என்று மதிய எழுத்தனமாய் கேட்டு சாமி விட்டார். சாமி சாமி, இதுக்கு மேல லட்சக்கணக்கில் யாரும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் தர தேவல. ஐயா கிட்ட ஒரு எலுமிச்சத்தை வாங்கிட்டு அந்த பாறை மேல அடிச்சா குழந்தை பிறக்க போகுது. யாருகிட்ட? அதான் நீதான் தரியா. சிவன் தந்தார். அப்பா மாத்தண்டா நீண்ட நாள் குழந்தை பாக்கியெல்லாம் இருக்கின்றான் இவன். அது முதல்ல சரி. வேணாம் சாமி. சுவாமி, தங்கள் திருவாயால் இந்த குழந்தை பேர் சுட்டுங்கள் சுவாமி. சுவாமி, இந்த குழந்தை 36 திங்கள். 36 திங்கள். எப்படி தெரியுமா? எப்படிங்க? 36 மாதங்கள். 36 மாதங்கள். டேய், அங்க பாருடா, கோரப்பல்லாம் முளைச்சிருக்கு. ஆமா அந்த குழந்தைக்கு கோரப்பல் முளைச்சிருக்கு. ஆமா. வீராதி வீரன் அல்லவா? ஆனால் கருவறையிலே வீரனாக திகழ்ந்திருக்கின்றான். கருவறையிலே வீரனாக. அதற்காக கருவறையில் வீரனாக 36 திங்கள் ஒரு தாயின் அங்கத்திலிருந்து தாயை அங்கத்தை விட்டு இந்த பூலோகத்தை நோக்கி பிறந்திருக்கிறான். அதனால் இன்று முதல் இவனுக்கு இந்த குழந்தை கைலாயம் சென்று சிவனை கோரி தவம் செய்தேன்.
ஆகையால் சரி அது நாள் நடக்காத சிவனால் 2 நாள் கொடுத்துட்டான் வரேன். ஆமா சாமி இத மாதிரிலாம் போய் செய்யக்கூடாது. அந்த குழந்தைக்கு நீ பேர் வச்சிட்ட, இந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன். என் ஊர்ல எனக்கு பேர் என்ன தெரியுமா? பேர் வைக்க பெருமாள். ஏய், அந்த ஒரு பேரை மட்டும் என் காதுல கேட்கக்கூடாது. யாரு கேளு, நான் பேர் வச்சாச்சுக்க ஆனா பேரு வைக்கிற பெருமாளை விட்டுட்டு குடி கெடுத்த பெருமாளை சொல்லி நான் ஒத்துக்கிறேன். பெருமான்ற வார்த்தையை என் காதுல கேட்கக்கூடாது. கேளு, நான் பேர் வச்சாச்சுக்க அந்த குழந்தைய 3ஆம் நாளே மஞ்சள் துணியில் டேய், 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 மூதே. அட பாவி உன்னை கொண்டு போய் தூக்கி போய் பாப்பேன். சிவனருளால் குழந்தை பிறந்தது, தூக்கி அதை விட்டுட்டு மூடி மஞ்சள் துணி கட்டுவாங்க. அரை குறையா கேட்க கூடாது. ஏன்பா? பிறந்த உடனே குழந்தை வளர்ந்து ஆ. வெளிநாட்டுக்கு மஞ்சள் பயில சம்பாதிச்சுக்கிட்டு வரணும்னு சொல்ல வந்தேன். அவளா ஓ, உனக்கும் இருக்கின்றதடா. நீ எப்ப பார்த்த? என்னது? நான் அப்பயே சொன்னேன். எப்பா? நான் அப்பயே சொன்னேன். ஆ. நான் குளிக்கும் போது என் கூட நீ வராதன்னு. உனக்கு அறிவிருக்கின்றது உரைத்தேன், ஓ, நீ என்ன உரைக்கின்றாய்? ஆகட்டுங்க, இந்த குழந்தை ஆமா. பேரு ஆ. அற்புதமான பேரு. அருமையான பேர் வைக்க வேண்டும். எங்க இருந்தாலும் ஆ. ஒரே ஒரு வார்த்தையில வந்தா வந்துடணும். ஆ. எஸ், கூட்டா ஆ. ஒரே ஒரு வார்த்தையில வரணும். எஸ், வரணும். எஸ். என்ன பேர் தெரியுமா? என்னடா பேரு? ஒரே ஒரு பேரு, என்னடா பேரு? பா குரோஜோ. வா. குரோஜோ. வா. வா. ஓ, சரி, சோவா. காதுல போற மாதிரி. டேய், காதுல நுழையணும். காதுல நுழைய காதுல நுழையிற மாதிரி பேரு தொடப்பு குச்சி. வேண்டாமாடா, சரி, நாடகம் பெரிய நாடகமா நானா? இருக்குது. முடிச்சா. சரியா? ஏய், ஆகையால, மாத்தாண்டா. சுவாமி சிவனருளால் இந்த குழந்தை உன்னிடத்தில் கிடைத்திருக்கிறது. கிடைத்திருக்கின்றது. நீ சிரம் கொண்டு அந்த கனி அடித்த காரணத்தால் குழந்தை அவதரித்திருக்கிறார். ஆமாம், சிவன் வாக்கு பொய்க்கவில்லை. பொய்க்கவில்லை. உனக்கு நாடு ஆள்வதற்காக ஒரு வாரிசு வாரிசு தந்திருக்கின்றார். இவனுக்கு பேரு தெரியுமா? பெயர் என்ன? அந்த சிவன் அருளால் பிறந்த காரணத்தால் இந்த கருத்தால் சிவபாலா. வாழ்க! வாழ்க! என்ன சொல்ற? ரொம்ப நேரமா லோல் போட்டுக்கிறான். ஏன்னா ஒற்றல் கோபால கிட்ட ஆடணும்ல, கீழே இருந்து மேல வரைக்கும் உதவாங்கணும் மாமா. அப்பா, உன்னால அடிக்க முடியும்? என்னது? உன்னால அடிக்க முடியும்? யாரால? மேல வரைக்கும். ஆ? யாருக்கு? ஏன் இங்க வாடா, இங்க வாடா. இங்க வாடா, இங்க வா. கமலா, கமலா. மாத்தாண்டா. ஆ, இங்க வாட்டாயா? ஆ, இந்த குழந்தைக்கு இன்று முதல் ஆ. சிவபாலன், சிவபாலன், வீரபாலன், சிவபாலன், சிவபாலன், சிவபாலன். இந்த இருவர். இருவர். ஆனால் ஏனையாற்றும் குதிரையாற்றும் சொல்லக்கூடியானே 64 கலைகளை கற்றுத்தர வேண்டும். உணர வேண்டும். அதற்கு உன் குலகுருவின் செல்லக்கூடிய சுக்கராட்சியை சந்திக்க வேண்டும். இந்த குழந்தைகளை அந்த ஆனால் குழந்தைகளை இப்பொழுது அந்த கல்விச்சாலை சேர்த்து அகற்றும். அப்பா மகளே, முத்துமாரி, இந்த குழந்தையும் இருவரையும் இரு கண்களாக பார்க்க வேண்டும், பாதிக்க வேண்டும். ஆகையால் இந்த குழந்தையை சீரும் சிறப்போடு வளர்த்துக் கொண்டு வர வேண்டும். நான் சென்று வரட்டுமா? கவலா ஏன் தொட்டி என்ன செய்யற?